அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். இன்றைக்கி கேரளா லாட்ரி 29ஆம் தேதி 9ஆவது மாதம் 2024 அக்ஷயா 671 கட் நம்பர் ட்ரா நம்பர். அதுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1579 1579. டி போர்டில் 1, ஏ போர்டில் 5, பி போர்டில் 7, சி போர்டில் 9. நம்மளுக்கு நேற்று இருந்த கணிப்புகளுக்கு ஏபிசியில் 577ன்னு கொடுத்துருந்தோம். ஏபியில் 57 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட் இப்படி வந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் இவன் எடுத்தக்கூடிய பேட்டர்ன் எங்கேருந்து எடுத்திருக்கான் அப்படிங்கிறது நான் அந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்படி இன்றைக்கி வந்திருக்காது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது 577 நான் கொடுத்தேன். இதில் ஏபி 57 பாஸு. ஓகேங்களா? சரி, இதில் ஏபிசி சிங்கிள் செட் சப்போர்ட் நம்பரில் 689 445ன்னு கொடுத்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு 4டியில் 45 98ன்னு கொடுத்தேன். அதுக்கு 1579 1579ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7ன்னு கொடுத்தேன். அதில் நம்மளுக்கு 7 அப்படிங்கிறதும் பாஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ரிசல்ட் எங்கேருந்து எடுத்தான் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணமாக உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். அக்ஷயா 579 அதை அவன் எங்கேருந்து எடுத்தான்னு நான் உங்கள்கிட்ட நேற்று சொல்லியிருந்தேன். 463 363ன்ட்டு அது எங்கேருந்து எடுத்திருக்கான்னு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். 21ஆம் தேதி 1ஆவது மாதம் அக்ஷயா 635 463. அதுக்கு வின்வின்ல 689. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே 4க்கு 5 6க்கு 7 3க்கு 9 579 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் நேற்று உங்கள்கிட்ட என்ன காமிச்சேன்னா 363 463 சொல்லிட்டு பக்கத்தில் ரிசல்ட் இருக்குங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அதில் 463க்கு 689 363க்கு 774 இருக்குதுன்னு சொன்னேன். நான் இந்த செட்டை எடுத்து தான் நான் இதை அப்படியே ரிவர்ஸாக 577ன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதாவது சொல்லப்போனால் நான் இந்த இடத்துல கொடுத்தது இந்த 577 நான் இதை அப்படியே ரிவர்ஸாக எடுத்துக்கிட்டேன். அதாவது இந்த 363 3க்கு 4னா 4 நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே 5 3க்கு 5ன்னு சொல்லிட்டு பவர் எடுத்து 577ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்தேன். இதில் 57ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் பேட்டர்ன் இந்த ரெண்டுக்குமே சிமிலியர் தான். 79 அதாவது இந்த இடத்துல 4க்கு 5 6க்கு 7 3க்கு 9 579 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்குது. அதாவது சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த 463க்கு 579 4க்கு 5 6க்கு 7 3க்கு 9 வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு வின்வின்ல எப்படி இவங்க கொண்டு வர போகிறாங்க ரிசல்ட்டு, என்ன மாதிரிலாம் கெஸ்ஸிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்ஸிங்கில் எனக்கு ரொம்ப முக்கியமான செட்டாக எனக்கு இன்றைக்கி இருந்த செட் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் எப்படி கொடுத்தேன்னா இன்றைக்கி 00 எதிர்பார்த்தேங்க. இன்றைக்கி 000 கூட நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1324 அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். இது அவங்கள்ட்ட காமிக்கிறேன் ஒரு சின்ன விஷயம். இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்த பேட்டர்ன் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஜனவரி மாதத்துலேருந்து ரிசல்ட் வந்துருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நான் குரூப்பில் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு ஏபி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி என்னது 579. நான் இதில் 74 75 எனக்கு டபுள்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்தது இன்றைக்கி. ஆக்சுவலாக 74 75 24 44 42 22 00ன்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஏசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் 59 நான் கொஞ்சம் ஏசியில் கொஞ்சம் 3க்கும் 4க்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருந்தேன். ஏபிலே அதே மாதிரி தான் 57 நான் 72 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். 4டியை பொறுத்த வரைக்கும் 1324 7422 4598 9434 4678ன்னு கொடுத்துருந்தேன். ஏபிசிலே அதே மாதிரி தான். நான் இங்கே 577 ஒரு சான்ஸாக தான் நான் இங்கே வச்சதே தவிர முக்கியமான சப்போர்ட் நம்பர் இந்த 6 செட்டும் தான். அந்த 577ங்கிறது ஒரு சப்போர்ட் நம்பராக தான் நான் வச்சேன். அதாவது மெயின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தது இங்கே நான் சப்போர்ட் நம்பர் தான் கொடுத்தேன். ஏன்னா நம்மளுக்கு 1.5 மணி ரிசல்ட்டில் கணக்கில் அப்படி தான் வந்துச்சு. அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டு இப்படி தான். அதாவது 1.5 மணி ரிசல்ட்டில் 441 4க்கு 5 4க்கு 7 1க்கு 9 441க்கு 579ன்னு அடித்து முடிச்சிட்டாங்க.
எப்படி ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மென்மேலும் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். அதுக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுற அந்த 70 ரூபா அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. டியரும் அதே மாதிரி டியரும் நேற்று வந்து டியரும் வந்து ஒரு 2 ஷோ வந்து நம்ம வின்னிங் கொடுத்துட்டோம். பிசி தான் கொடுத்துருக்கோம். அதையுமே ஒரு ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் டியர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது வந்து ஃப்ரீ கெஸ்ஸிங் தான். அதில் நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நாளைக்குரிய கணிப்புகளுக்கு போயிடுவோம். 30ஆம் தேதி 9வது மாதம் 2024 வின்வின் 789. ஓகே, கட் நம்பர்லேயே வரிசையாக 7, 8, 9ன்னு வருது. சரி, ரிசல்ட்டு இன்றைக்கி டி போர்டில் 1, ஏ போர்டில் 5, பி போர்டில் 7, சி போர்டில் 9. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, முக்கியமான நிறைய தடவை வின்னிங் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்வின் ஸ்ரீ சக்தி அண்ட் 50-50. இதில் இறங்கி களத்தில் ஃபுல்லாகவே ஆடுறதும் அதில் வெற்றி வாங்குறதும் நம்ம ஏற்கனவே நிறையா தடவை வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இதை நான் வந்து ஒரு சமாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான வெற்றியை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். அதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எனக்கு ஒரு முக்கியமான நம்பராக 6, 7, 8, அதாவது 5க்கு 6, 7க்கு 7, 9க்கு 8 அப்படி சொல்லிட்டு 678ன்னு ஒரு செட்டு எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு இருக்குது. சரிங்களா? இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நான் பார்க்கக்கூடிய நம்பர் ஏபிசி சிங்கிள் செட்டில் 891, 743. ஓகேங்களா? 5க்கு 8, 7க்கு 9, 9க்கு 1, 5க்கு 7, அதே மாதிரி 7க்கு 4, 9க்கு 3. 891, 743 சப்போர்ட் நம்பராக என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. இது நான் இங்கே கொடுத்தது எல்லாமே இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு தான். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 0 அப்படின்னு சொல்லி 000 வச்சாலும் வைக்கலான்னு ஒரு கணிப்பாக இருக்குது. இது இப்போதைக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸை இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். நான் திரும்ப நான் முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது இந்த 1.5 மணி ரிசல்ட்டை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி மிஷின் நம்பரை வச்சும் நான் ஓரளவுக்கு நெருக்கி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு இதில் கெஸ்ஸிங்கில் வந்து ஓரளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு எப்படிங்கிறது நான் குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு 70 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கேட்டுக்கலாம். இதில் யாரையும் நான் கம்பல் பண்ணல. ஏன்னா வெற்றி தோல்வியை சரிக்கு சமமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் தோல்வி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வெற்றியை நோக்கி நகர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கேன். 4D நாளைக்கு இறங்கி செய்கிறோம். ஒரு ஃபுல் வெற்றி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்திலையும் இருக்கேன். ஒரு அவசியமாக ஒரு வின்னிங்கை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்கும். அதுதான் விஷயம். ஏபிசி சிங்கிள் செட்டில் சப்போர்ட் நம்பராக இது இருக்குது. 4Dயை பொறுத்த வரைக்கும் 60, 64. ஓகேங்களா? 1க்கு 5, 5க்கு 0, 7க்கு 6, 9க்கு 4, 60, 64 ஒரே ஒரு செட்டு தான். நம்ம நிறைய போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம எப்போவுமே நான் சொல்கிறது தான், எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக செட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு தான் நம்ம வந்து ஒரு தரமான கெஸ்ஸிங் கொடுக்குறோன்னு அர்த்தம். இன்றைக்கி ஏன் நான் இந்த அக்ஷயாவில் பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஏன்டா நீ இந்த குரூப்பில் இவ்வளோ செட்டு அனுப்பி விட்ருக்க, இதெல்லாம் என்னடா நீ உனக்கு மனசாட்சி இருக்கியாடான்னு கேட்குறது உங்களுடைய கோவங்கள் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி அக்ஷயாவில் இவங்க எப்படியெல்லாம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஃபுல்லாக நான் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சேன். இருந்தாலும் ஒரு 6 செட், ஏன்னா அக்ஷயாவில் தான் எனக்கு கொஞ்சம் ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு 2 செட்டு 3 செட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே உட்காராமல் ஆள் போர்டு மட்டும் உட்கார அளவுக்குலாம் ஒரு சில சுச்சுவேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி இருந்தாலும் கொஞ்சம் செட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நண்பர்கள் நான் எவ்வளோ கொடுத்தேன். அதனால் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி நிறைய செட்டு கொடுத்ததுக்கு காரணமே இது தான். அதையும் நான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். ஏன்னா என்ன கொடுத்தோமோ அதுக்கு ஏன் கொடுத்தேன், எதனால் அந்த விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத நான் சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால நான் அந்த வாட்ஸ்அப்பில் நான் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு காரணம், எனக்கு முக்கியமாக பட்டத நம்பர்ஸ் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு நான் டபுள்ஸ் இன்றைக்கி ரொம்ப நான் எதிர்பார்த்தது. நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி இந்த ரிசல்ட் 579ங்கிறது நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவன் ரிசல்ட்லேருந்து அப்படியே ப்ளஸ் அப்படின்னு போட்டுவிட்டு அப்படியே முடிச்சு விட்டான். ஜனவரி மாதம் ரிசல்ட்லேருந்து அப்படியே 463க்கு அப்படியே கீழே இறக்கி அப்படியே ப்ளஸ் ஏபியில் ப்ளஸ்ஸாக போட்டுவிட்டு 579 இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு. ஓகேவா? இப்போ நாளைக்கு இதே பேட்டர்னை யூஸ் பண்ணுவானான்னு பார்த்தீங்கன்னா அது கேரண்டியாக சொல்ல முடியாது. நாளைக்கு இவன் எப்படி ஆட்டம் ஆடுறானோ அதுதான் நடக்க போகுது. அதனால் அதையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 579, டியரில் பார்த்திங்கன்னா 775 ரிசல்ட் வந்திருக்கு.
இந்த மாதிரி இவங்க அங்கே போகிறாங்க, அவங்க இங்கே போகிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். 4Dயில் 60 64 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 8. ஓகே, இவ்வளோ தான் நண்பர்களே. நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். நான் வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தால் நீங்களும் காண்டாயிடுவீங்க. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 891 743 சப்போர்ட் நம்பர். அதுக்கு அடுத்தபடியாக 678 நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இவன் வந்து ப்ளஸ்ஸு சேம் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா 678 வரலாம்னு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களோட கணிப்புகளை இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வின்வினில் அடித்தது நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க 5547 23ஆம் தேதி அடிச்சிருக்கான் 5547. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6244 டபுள்ஸ் தான் வந்திருக்கு. இங்கே பிசி டபுள்ஸு, இங்கே டி போர்டு ஏ போர்டு டபுள்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1272 ஏசியில் டபுள்ஸு. அதுக்கப்புறம் 5068 இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் 5068 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்கான். இந்த இடத்துல நம்மளுக்கு 1222 ஏசியில் டபுள்ஸு, இங்கே பிசியில் டபுள்ஸு, இங்கே டி போர்டு ஏ போர்டில் டபுள்ஸு. அப்படின்னா நாளைக்கு அநேகமாக ஒருவேளை சப்போஸ் இந்த கணிப்பு இதில் மிஸ் ஆனாலும் நாளைக்கு வந்து 2:30 மணிக்கு, அதாவது 1:30 மணி ரிசல்ட் வந்தாலும் எடுக்கிறதுல கண்டிப்பாக எடுத்து கொடுத்துடலாம். முக்கியமான கெஸ்ஸிங்கை எடுத்துடலாம். பிசியில் நான் நாளைக்கு டபுள்ஸ் எதிர்பார்க்குறேன். அதுதான் என்னுடைய கணிப்பில் இருக்குது. அது எப்படி கெஸ்ஸிங்கில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது இப்போதைக்கு என்னுடைய கணிப்பு நிலவரங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. இல்லை இதையும் தாண்டி வந்து யாராச்சும் விருப்பம் இருக்குது, நாளைக்கு ஆனால் செட்டு கம்மி தான். நாளைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய செட்டுகளும் கம்மியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இப்போயே சொல்லிடுறேன். நாளைக்கு 1:30 மணி கெஸ்ஸிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க போகிறேன். அது எடுத்தாலுமே அதிகபட்சம் 4Dயில் 4 செட்டு, ஏபிசியில் 4 செட்டு, ஏபிஎஸ்சிபிசிலனா ஏபியில் 4 செட்டு, ஏபிசியில் 4 செட்டு, இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் நாளைக்கும் கூட. ஏன்னா இதில் விட்டால் அதில் பிடிக்கணும், அதான் நம்மளோட டார்கெட்டு. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது 8610 144 122. இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்பிவிட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே நான் சொல்கிறேன் 70 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மணிக்கு நான் வந்து செட் அனுப்பி விட்ருவேன். சரிங்களா? இது நம்பர்ஸ் இங்கே இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து நான் ஒரு இலவசமாக தான் பண்ணியிருந்தேன். எனக்கும் ஒரு சின்ன வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிறதுனால நான் இந்த 70 ரூபா அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் நம்பிக்கையுடன் விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு மெசேஜ், அதாவது நாளைக்கு 12 மணிக்கு மேலே மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 மணிக்கு 12 மணிலேருந்து ஒரு 1:30க்குள்ளே நீங்கள் விருப்பப்படுற நண்பர்கள் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டு கூட நம்மள்ட்ட செட்ஸ் வாங்கிக்கலாம். நாளைக்கு இதுக்கப்புறம் பேட்டர்ன் எப்படி இருக்க போதுன்னா, என்ன ஏபிசியில் வருதோ அதே 4Dலேயும் வரும், அதே ஏபிஎஸ்சிபிசிலையும் வரும், என்ற வித மாற்றமும் இல்லாமல். அதே இல்லாமல் கம்மியான செட்டாக தான் வரும் இந்த மேலே. சரிங்களா? எனக்கு அதே மாதிரி இந்த காருண்யா ப்ளஸ்லேருந்து ஆரம்பித்து காருண்யா, நிர்மல், காருண்யா, அக்ஷயா இந்த 4 ராலையுமே ஒரு செட்டு 2 செட்டு ஜாஸ்தி ஆகலாம். இது வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க வந்து எப்படி அடிப்பாங்க, இந்த 4மே அக்கா தங்கச்சி மாதிரி சேர்ந்து தான் வராங்க. அதனால் இந்த காருண்யா ப்ளஸ்ஸு, நிர்மல், காருண்யா, அக்ஷயா இந்த 4 பேருமே சொல்லப்போனால் கொஞ்சம் மோசமானவங்க தான். அதனால் இவங்க இதில் மட்டும் நான் கொஞ்சம் செட்டு, ஒரு செட்டு 2 செட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப கம்மியான செட்டு கொடுத்து வின்னிங் கொடுக்கணுங்கிறது தான் எனக்கும் ஆசையும் கூட. அதையும் நான் இந்த விஷயத்தில் நான் சொல்லிடுறேன், ஆணித்தனமாக அழுத்தி சொல்லிடுறேன். கம்மியான செட்டு கொடுத்து வின்னிங் எடுத்துடணும். ஆனாலும் இவன் ஒரு நாள் ரிசல்ட் மெத்தடு, ஒரு நாள் ப்ளஸ் ஆர் மைனஸு, ஒரு நாள் ஃபுல் பவரு, ஒரு நாள் அப்படியே இந்த ஏபியில் வர்றது, பிசியில் வருது, பிசியில் வர்றது, ஏசியில் வருது, இது அப்படியே மாற்றி வைக்கிறதுனால ஒரு சில செட்டு ஒருவேளை இப்படி வைப்பானோ இல்லை அப்படி வைப்பானோங்கிற மாதிரி ஒரு செட்டு 2 செட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுது. அதுக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கரைச்சி குடித்து எடுத்து கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான வின்னிங் வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம், அதாவது நானும் வாங்கி ஆகணும். என்னை நம்பி இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு முக்கியமான வெற்றியை கொடுக்கணுங்கிற ஒரு அழுத்தம் இருக்குது. ஏன்னா யாரும் சொல்லாத தகவல் நம்ம கரெக்டாக சொல்லணும், அது உங்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும். இதுதான் என்னுடைய ஆசை. அதனால் இது நான் முக்கியமான செட்டாக இந்த இடத்துல சப்போர்ட் நம்பர் கொடுத்தது இங்கே இருக்குது, 4Dயில் இங்கே இருக்குது, ஆல் போர்டில் கொடுத்த நம்பர்ஸ் இங்கே இருக்குது, அதே மாதிரி முக்கியமான நம்பராக கொடுத்ததும் இங்கே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஏதாச்சும் ஒன்று மாற்றினா அப்படின்னா எங்கே மாற்றுவான்னு பார்த்தா 1:30 மணி ரிசல்ட்டில் தான் மாற்றுவான். அது 1:30 மணி ரிசல்ட்டு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கணிப்பு எடுப்பேன். இதில் வரலனாலும் அதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் விருப்பம் இருக்க நண்பர்கள் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன், இங்கே இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நாளைக்கு 12 மணிக்கு மேலே நீங்கள் இந்த நம்பருக்கு 70 ரூபா ஜிபே பண்ணிட்டு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் செட் அனுப்புகிறேன். உங்களுக்கு அதில் எந்தவித சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு அந்த செட்டில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். டிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து நம்ம 1 மணி 6 மணி 8 மணி கொடுத்துட்டு தான் நண்பர்கள் இருக்கும். சரிங்களா? விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக நம்பிக்கையுடன் வாங்க.
என்னடா கொடுத்துட்டு வின்னிங்கே வரலையே அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது நண்பரே. என்னால் முடிஞ்சது வந்து நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுக்கணும்னு தான் நானும் என்னுடைய ஆசையும் கூட. திரும்பவும் அதை அழுத்தமாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இது என்னடா டைலாக்லாம் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. ஏதோ இருக்கோம், ஒரு 4 பேத்துக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும், நானும் ஒரு வாழ வேண்டும், எனக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த 70 ரூபாங்கிறது. இதெல்லாம் எதுவும் வேணாண்டா உர்றான்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருந்திருப்பேன். இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் மென்மேலும் உங்களோட ஆதரவு நம்ம சேனலில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக விட்ட வெற்றியை பிடிச்சிடுவோம். அதே மாதிரி இந்த சேனலில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சேர்ந்து சாதிப்போம், சேர்ந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆசையும் கூட. ஓகேவா? அனைவரும் வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்றைய நாள் இணைய நாளாகவே அமைந்து விட்டது, நாளைய நாள் நல்ல நாட்களாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்பமே சூழுக நம்ம எல்லோரும் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் முயற்சி முயற்சி முயற்சி, தோல்வி அடைஞ்சால் பயிற்சி. ஆனாலும் பயிற்சி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது, வெற்றி அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்மொழியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவரும் தாராளமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.